இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு கடகத்தில் இருக்கிற குரு, விருச்சிகத்தில் 9ஆம் இடத்தில் இருக்க குரு, பாக்கியஸ்தானத்தில் உள்ள குரு ஏராளமான நன்மைகளைத்தான் செய்வார். ஆனால் குரு பார்வை விருச்சிக ராசியை குரு பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி புண்ணியம். குரு பார்வையினால் உங்களுக்கு அனைத்து தடங்கல்களும் அகன்று நல்ல மன நிம்மதியோடு நல்லபடியாக வாழ முடியும். ஆனால் குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வை உங்களுடைய லக்னத்துக்கு கிடைக்கிறது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்ப்பதனால் குருவினுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் படுவதனால் உங்களுடைய சகோதரங்களுக்கும் நன்மை உண்டாகும், உங்களை சேர்ந்தவர்களுக்கும் நன்மை உண்டாகும். பல வகையான வகைகள் உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல செல்வாக்கும் புகழும் உண்டாக்கும் வாய்ப்புள்ளது. மறுபடியும் லக்னத்துக்கு 5ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதால் உங்களுக்கு புதுசான சில தொழில்களையும் செய்வதற்கு வாய்ப்புள்ளன. சொத்து சுகங்கள் வாங்கி கொள்வதெல்லாம் விருச்சிக லக்னத்துக்கு ஒரு 75% நன்மையே நடக்கும் வாய்ப்புகள் உள்ளன. ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய வீட்டில் யாராவது உங்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் இந்த மாதிரி இருந்தால் வெளிநாடுகளுக்கு சொல்லும் வாய்ப்புள்ளது. கல்வியில் உயர்ந்து விளங்கும் வாய்ப்புள்ளது. புது தொழில்களை பெறக்கூடிய வாய்ப்புள்ளது. உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் நல்ல செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். ஆகையினால் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய கம்யூனிகேஷன் கொடுக்கல் பேச்சு வார்த்தைகள் எல்லாம் நல்ல ஒரு நிலையை அடைஞ்சு நல்ல மகிழ்ச்சியாக வாழலாம். நண்பர்கள், குருவினுடைய வீடான தனுசு ராசி, குருவினுடைய அருள் பெற்றவர்கள் தனுசு ராசி நண்பர்கள் எல்லாரும் நேர்மையானவர்கள். எதையும் போராடியே வெற்றி பெறுவார்கள். பலவிதமான துணிச்சல் உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், படித்தவர்கள், இப்படியெல்லாம் பல்வேறு விதங்கள் பாராட்டுகளை பெற்றவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி குரு 8ஆம் இடத்தில் இருப்பதால் சற்று தயக்கம். குருவினுடைய அருள் உங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை. குரு 8ஆம் இடத்தில் மறைந்து விடுகிறது. இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில், ஜென்ம ஜாதகத்தில் குரு நல்ல பலமாக இருந்தால் இந்த கோச்சார பலனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. தனுசு ராசி ரொம்ப நல்ல குருவினுடைய வீட்டு, ரொம்ப நல்ல உயர்வான ராசியில் உண்டு தனுசு ராசி. நேர்மையானவர்கள், போராடியே வெற்றி பெறுவார்கள். நல்ல அறிவுள்ளவர்கள், நேர்மையானவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு குருவினுடைய இந்த குரு பயிற்சியில் இந்த குருவினுடைய குரு 8ஆம் இடத்தில் மறைந்து விடுகிறது. 8ஆம் இடத்தில் மறைந்து விட்டாலும், மறைந்த குருவாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏராளமான பலன்களை அது செய்யும். குருவினுடைய சொந்த வீடு, குரு உச்சமாக இருக்கிறார். அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வருவதில்லை, நன்மையே தான் இருக்கும். ஆனால் புது தொழில்கள் ஆரம்பிக்க வேண்டாம். புதுசாக எதற்கும் பணனை யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். தனக்கு இருக்கும் பொருளை பாதுகாப்பாக பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் குருவை வணங்குங்கள். சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவனை, பக்கத்தில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு தொடர்ந்து சென்று வழிபட்டு வருவார்கள். அது போதும். மகர ராசி என்பவர்களுக்கு சனியின் வீட்டில் பிறந்தவர்கள், அவர்கள் இப்போ தான் அவங்களுக்கு 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஓரளவு சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பமாயிருக்கும். இந்த நேரத்தில் குரு 7ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கடக ராசியிலிருந்து பார்க்கிறார். நீங்கள் வெளிநாடு வெளியூர் சொல்ல வேண்டுமானால் தைரியமாக போகலாம். புது தொழில்கள் ஆரம்பிக்கலாம். தொழில்களில் ஈடுபடலாம். உங்களுக்கு குருவினுடைய ஆசீர்வாதம் ஏராளமாக உள்ளது. புது வீடு மனைகள் வாங்கி கொள்ளலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிவிடும்.
நல்ல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்புள்ளன. நல்ல பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உள்ளன. நல்ல நேரம், நல்லதே பயன்படுத்துங்கள், நல்லதே சிந்தியுங்கள், பிறருக்கு உதவுங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள். உங்களுக்கு நல்ல ஏற்கனவே நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பல விதமான துன்பங்களையும் இன்பங்களையும் அனுபவித்து தான் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் மற்றவங்களுக்கும் உதவி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிக மிக நன்மையாக இருக்கும். உயர்ந்த ஒரு இடத்தை நீங்கள் பெற முடியும். இந்த குரு உங்களுக்கு தாராளமான உதவிகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறது. குரு பார்வை உங்களுக்கு நேரடியாக 7ஆம் பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது. அதனால் பல நன்மைகளை நீங்கள் அடைந்து நல்லபடியாக வாழலாம். சிவன் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுங்கள், அது போதும். கும்பராசி நண்பர்கள், இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது குரு கடகத்தில் உச்சமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் மறைவுஸ்தானத்தில் இருக்கிறது. 6இல் இருக்கும் குரு, 6ஆம் இடத்தில் உள்ள குரு உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்வாரே என்று எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் 6இல் உள்ள குரு உங்களை பாதுகாப்பார். எந்த தீங்கும் செய்ய முடியாது. உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் உங்களுக்கு வராது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். புதுசான எந்த ஒரு தொழில்களை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம். முதலீடுகளை யாருக்கும் செய்ய வேண்டாம். கடனாக யாருக்கும் எதையும் கொடுக்க வேண்டாம். அப்படி இருக்க உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழிலில் சில மாற்றங்கள் வரும். அதனால் நீங்கள் உங்களுடைய தொழிலை சில நேரங்களில் மாற்றும் வாய்ப்புகள் இருக்கும். தொழில் ரீதியாக சில அலைச்சல்களும் கஷ்டங்களும் மன கஷ்டங்களும் இருக்கும். பார்ட்னர்ஷிப் இருந்தால் சில நேரங்களில் மாற்றி அமைக்க வேண்டியது வரலாம். புது முறையான தொழில்களை புதுசாக ஏதேனும் ஏஜென்சிகள் எடுத்து புது முறையான இதுகளை கையாளலாம். அதனால் உங்களுக்கு சில மன கஷ்டங்களும் சில சிறு சிறு நஷ்டங்களும் வந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு அதிலிருந்து பெரும் லாபத்தை சம்பாதிக்க முடியும். அதனால் ஒரு சின்ன திருப்பு முனையாகவே இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். என்பர்கள், மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக நன்மையை தரும். அதாவது கடகராசி நண்பர்களுக்கு எப்படியோ நன்மை பெறும், கடகராசி நண்பர்களுக்கு குரு எவ்வளோ நன்மை செய்யுமோ அதைவிட கூடுதலாகவே இந்த மொத்த 12 ராசிகளிலும் மீனராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அதிகமான நன்மைகள் செய்யும் வாய்ப்பு உள்ளது. காரணம், குரு 9ஆம் உச்சமாக இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடமான தர்மஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு ஏராளமான நன்மைகள், குடும்ப சொத்துக்கள் இருந்தால் வந்து சேரும். கோவில் குளங்களுக்கு சென்று வரலாம். எல்லாரும் பாராட்டுகள் பெறலாம். பல ஸ்தலங்களிலும் உங்களுக்கு வீட்டில் நல்ல ஒரு நிலைமையை, சந்தோஷத்தையே எப்பவும் எதிர்பார்க்கலாம். வண்டி வாகன யோகங்கள் உண்டு. வீட்டில் உள்ள மனைவி மக்கள் சொந்தக்காரங்களோடு ஐக்கியமாக பழகலாம். கொடுக்கல் வாங்கல்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பல காலமாக வராத பணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் நல்ல திருத்தங்கள் உண்டாகும். வேலை தொழில் செய்து கொண்டிருந்தால் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன், உங்களுக்கு மறுபடியும் உயர்வு ஆகும். நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு புது தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. இப்படி எல்லா வகையிலும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுன்னு சொன்னால் இந்த மீனராசிக்காரன். காலச்சக்கர புருஷனுடைய 12வது வீடான மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடம் ஒரு பொற்காலம் என்பதை மனதில் வைத்து கொண்டு பொறுமையோடும் திறமையோடும் இறைபக்தியோடும் வாழுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு கோவிலாக அலைஞ்சு சாமி கும்பிட வேண்டும் என்று நான் கூறவில்லை. எந்த ராசியானாலும் சரி, தினமும் காலையில் குருவை வணங்குங்கள்.
குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தத்மஸ்ரீ குருவே நமகா. விநாயகரை வணங்குங்கள். பக்கத்தில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வணங்குங்கள். பிரதோஷத்துக்கு சென்று வில்வார்ச்சனை செய்யுங்கள். இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன உங்கள் இருக்கும் இடத்தில் எந்த கோவில் இருக்கிறது, அது எந்த வாய்ப்பு இருக்கிறது, அந்த இடத்தில் இறைவனை வணங்கினால் போதும். ஊராக சென்று நீங்கள் பல வெளியூர்களுக்கும் சென்று உங்களுக்கு பரிகாரமாக வேண்டும் என்றுள்ள நினைப்பு தேவையில்லை. நீங்கள் குருவுக்கு அதிபதி சிவபெருமானை வழிபடுங்கள், அது போதுமானது. உங்களுடைய ராசிக்கு அடிப்படையாக கொண்டு எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று பாருங்கள், கேளுங்கள், தெரிந்து அதுக்கு தகுந்த உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வணங்குங்கள். உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்குங்கள், அதுவே போதுமானது. பரிகாரம் என்ற பெயரில் நீங்கள் வெளியூர்களுக்கெல்லாம் சென்று அலைய வேண்டாம், அது தேவையும் இல்லை. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வீட்டிலே வணங்குங்கள். தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷம் இறைவனை வணங்குங்கள். நல்ல சிந்தனையோடு வாழுங்கள், பிறரோடு அன்பாக வாழுங்கள். நல்ல நிலையில் உங்களுடைய வாழ்க்கை மேனரும், அதுவே போதும்.